பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிறையிலிருந்து விடுதலையாகி இருக்கும் நிலையில் அவருடன் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சிறையிலிருந்து விடுதலை பெற்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வீடு திரும்பியிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். சார், ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, பாமக தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுது, இதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருது. அதே போல வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து பேருந்து இயங்காத அளவுக்கு கூட பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இதற்கு யார் காரணம்? இதோட பிரச்சனை என்ன? இதற்கு காரணம் அரசாங்கம். எங்களுடைய தொண்டர்கள் 2 கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 500 வாகனங்கள் மேல் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 500 பேருக்கு மேல் மண்டை உடைக்கப்பட்டு அடித்திருக்கின்றார்கள். 4 பேர் துப்பாக்கி சூட்டிலே அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மருத்துவமனைகளிலே. இதை செய்துவிட்டு எங்கள் மேல் 1500 பேர் மேல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலையாளிகள் வெளியிலே சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் விடுதலையாகி சுதந்திரமாக. நாங்கள் எந்த தவறும் செய்யாமல் எங்களை ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் எங்களுடைய தலைவர் அவர்களையும் நிறுவனர் அவர்களையும் அனைத்து பொறுப்பாளர்களையும் பொய் வழக்குகள் போட்டு கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதற்கும் நடக்கின்ற வன்முறை சம்பவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்கள் தெளிவாக எங்கள் தொண்டர்களிடம் சொல்லியிருக்கின்றோம், உங்கள் உணர்வுகளை அறவழியிலே அமைதியான முறையிலே பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ சேதம் வகிக்காமல் அமைதியா எங்கள் தமிழ்நாட்டு அமைதியா இருக்க வேண்டும். எந்த வன்முறை யாரும் செய்யக்கூடாது. தலித்துகளுக்கு நாங்கள் எதிரே கிடையாது. அவர்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது, நாங்கள் அவர்கள் எதிரி கிடையாது. தலித் மக்களுக்கு எங்களை போன்று வேறு யாரும் செய்ததும் கிடையாது, இனி வரும் காலத்தில் செய்ய போறதும் கிடையாது. அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கின்றோம். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும். இது மாற்று கருத்து கிடையாது. தலித்துகளுக்கு எதிராகவோ அல்லது தலித் சமுதாயத்துக்கு எதிராக எந்த பிரச்சனையும் பாமக செய்யவில்லை. தலித் மக்களுக்கு ஆதரவாகத்தான் என்றும் செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக என்ன இணக்கமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவதற்காக என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இப்ப நடக்கின்ற அரசாங்கம் எங்கள் மேல் திணிக்கப்பட்டிருக்கின்ற வழக்குகளும் பொய் வழக்குகளும் குண்டர் சட்டமும் இதற்கும் தலித் பிரச்சனைகளும் சம்பந்தம் கிடையாது. இதை திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கின்றார், ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கின்றார். இது மாதிரி அதிமுக அரசாங்கம் பாமக மேல் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் இதற்கும் தலித்துகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. தலித்தை அது வந்து அவர்களை ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் நம்மையார் கிடையாது. வேற ஏதோ பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த அம்மையார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு நோக்கத்தை திருமாவளவன் அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த பிரச்சனைக்கும் தலித்துக்கும் எதுவும் இல்லை.